Hi friends, welcome to Sankari vlogs. இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. வாங்க फ्रेंड्स, தேவையான பொருள் பார்ப்போம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பட்டை, லவங்கம், கிராம்பு, மராட்டி முக்கு எல்லாத்தையும் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம கல்பாசி இருக்கா, அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குழம்புக்கு கடைசியாக தேங்காய் ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக தேங்காய், உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு அரை கைப்பிடி நான் கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேஷ்யூ நட் தேங்காய் பெருஞ்சீரகத்தை அரைச்சி ஊற்றினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கார்னிஷுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மட்டனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த மட்டன் கூட நம்ம இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு பேஸ்ட் பண்ணி அதை நம்ம வேக வைக்க போகிறோம். கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கை நம்ம வேக வைக்க போகிறோம் இது கூட சேர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த கடாயை அடுப்பு மேலே வச்சாச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இதில் 4 கிராம்பு, 2 மராட்டி முக்கு, அன்னாச்சி பூ, பட்டை தேவையான அளவு எடுத்திருக்கேன். அது நான் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு எல்லாமே பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம், தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், பாதி வெந்துருச்சு. நம்ம இந்த டைமில் நம்ம கட் பண்ண கேரட் போட்டுக்கலாம். இங்கே கேரட் மட்டும் இல்லை, இல்லை இங்கே குடமிளகா கூட போடலாம், இல்லை முருங்காய் இருந்தால் முருங்காவும் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம கிரேவி மாதிரி கொஞ்சம் சால்னா கன்சிஸ்டன்சிலாம் வைக்க போகிறோம். நம்ம நீங்கள் சுக்கா மாதிரியும் வச்சுக்கலாம் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட இப்போ கேரட் வதங்கிடுச்சு. ஒரு பாதி வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் கல்பாசி கொஞ்சம் கையில் லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் நம்ம இப்போ நான் கறி சொன்னேன் இல்லையா, கறி வேக வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, கறி, உருளைக்கிழங்கு, இதில் இஞ்சி பூண்டு போட்டு பெப்பரும் ஜீரகமும் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஆட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்ம கறி வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த வேக வச்ச தண்ணி, அதை நீங்கள் சூப் மாதிரி கூட எடுத்து பசங்களுக்கு, ஏன்னா பெப்பர் எல்லாமே நம்ம போட்டுறதுனால அதில் நீங்கள் உப்பு மட்டும் போட்டு பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ நான் அந்த கறி தண்ணி தான் அதில் இருக்குது. நான் எதுவும் தண்ணி எக்ஸஸாக ஆட் பண்ணல எதுவுமே. அந்த கறி தண்ணியிலே வேகட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம வீட்டில் அரைச்சவளையே மிளகாத்தூள் அது நான் போட்டுக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் இருக்கும். கொதி வந்தோடனே நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுவோம். ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த மிளகாத்தூள் அதெல்லாமே கொஞ்சம் பச்சையாக இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கொதிச்சு நமக்கு கிரேவி அளவுக்கு வரட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். நம்ம இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கியா, தேங்காய், பெருஞ்சீரகம், கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி கேஷ்யூ நட்லாம் பாருங்கள், இந்த கலர் பாருங்கள், கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும் பாருங்கள். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கார்னிஷ்க்கு நம்ம கொத்தமல்லி போடுறோம். நல்லா டேஸ்டியான கறி குழம்பு ரெடி. இந்த கறி குழம்பு நீங்கள் சாப்பிட்டு வச்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, நீங்கள் பரோட்டா கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.